ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்கொயர் கட் ஸ்டுடியோ. போன வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேகேஆரோட டவுன்ஃபால் 2024க்கும் 2025க்கும் என்னென்ன ரீசன்ஸ் அண்ட் ஒரு ஷார்ட் அனாலிசிஸ் ஒரு 20 மினிட்ஸில் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் அனாலிசிஸ் தான். என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணால் நெக்ஸ்ட் சீசன் நல்லா வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ ஹவு எஸ்ஆர்ஹெச் லாஸ் தேர் மோஜோ ஒரு ஃபுல் பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு 6 செக்மெண்ட்ஸாக பிரிச்சாச்சு இந்த வீடியோவை. அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டார் பிளேயர்ஸ், இன்எஃபெக்டிவ் டெத் பவுலிங், லேக் ஆஃப் பெஞ்ச் ஸ்ட்ரென்த், கொஷனபிள் டாக்டிக்கல் டிசிஷன் ஆஃப் பேட் கமின்ஸ் த லீடர், ஹோம் கிரவுண்ட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஹோம் கிரவுண்ட். லாஸ்ட்டாக வந்து என்ன வச்சு கன்க்ளூட் பண்ணலாம்னா 2024க்கும் 2025க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அண்ட் தென் 2026 என்ன பண்ணால் அவங்க திரும்ப அந்த குவாலிஃபிகேஷன் ஸ்டேஜ்க்கு வரலான்றது ஒரு பிரேக் டவுன் மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்க்கு போயிடலாம் இப்போது. ஸோ நான் வந்து ஒரு 4 ஸ்டார் பிளேயர்ஸ், அதாவது 4 கீ பிளேயர்ஸ் எஸ்ஆர்ஹெச் டீமோட பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அவங்களோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசனோட மேஜர் ரீசன் அவங்களோட ஃபால் டவுனுக்கு நான் நினைக்கிறேன். டவுன்ஃபால்க்கு நான் என்ன ரீசன் பார்ப்பேன்னா, ஒரு டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், ஒரு அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், ஒரு ஹென்ரிச் கிளாஸராக இருக்கட்டும், ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும், இந்த 4 பிளேயரோட ஸ்டாட்ஸே அவங்களோட சீசனை டிஃபைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் டிராவிஸ் ஹெட் ஒரு 560+ ரன் அடிச்சாரு, இவர் ஒரு 480+ ரன் அடிச்சாரு. எல்லாமே ஸ்ட்ரைக் ரேட் அபோவ் ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட் அபோவ்ல அடிச்சிருக்காங்க. ஹென்ரிச் கிளாஸனும் அவரோட ஃபார்மை காமிச்சாரு. நிதிஷ் ரெட்டி அவரோட பவுலிங் கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணாரு. ஐ திங்க் எமர்ஜிங் அவார்ட் பிளேயர் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சீசன் அப்படியே ஒரு டிராஸ்டிக் டவுன்ஃபால். என்னன்னா ஒரு 280 ரன்ஸ் இங்கே இவர் ஹெட் அடிச்சிருக்காரு, இங்கே இவர் ஒரு 250+ ரன்ஸு. அது அந்த பஞ்சாப் மேட்ச்ல ஒரு 140+, அதை எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக ஒரு குவைட்டான சீசனாக தான் இருந்திருக்கு. ஹென்ரிச் கிளாசன் வந்து அவரோட ஸ்பின் கேம் டோட்டலாக டிக்ளைன் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு ஒன் இயராக பெருசாக எங்கேயும் ஃபார்ம் காமிக்கல. நிதிஷ்குமார் ரெட்டியுமே பிஜிடிக்கு அப்புறம் பெருசாக கிரிக்கெட் ஆடாதனால சோஃபார் இங்கே பெருசாக எதுவும் நடக்கலை. ஷீனி, யுவர் தாட்ஸ் ஆன் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டார் பிளேயர்ஸ்? ஸோ ஸ்டார் பிளேயர்ஸ்னால் வந்துட்டு லாஸ்ட் சீசன் அவங்க ஃபைனல்ஸ் வர போனதே வந்து அந்த ஒரு டெட்லி ஓப்பனிங் பேர் தான், டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ வந்து இவங்க 2 பேரையுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ சொல்கிற மாதிரி அபிஷேக் சர்மாவோட அந்த 141 தாண்டி எடுத்து பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு மேட்ச் எல்எஸ்சி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் போயிட்டு இருக்கு, அதில் ஒரு சூப்பராக ஆடி இருக்காரு. அது இல்லாமல் ஒரு 50+ ஸ்கோர் அடித்தார். ஸோ இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு பார்த்தோன்னா, அவர் வந்து இந்தியன் டீமில் இப்போ ஓப்பனிங் ஆடிட்டு இருக்கார். ஸோ அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் டிராவிஸ் ஹெட்டு ஒரு ஒரு மீடியாக்கர் சீசன் இந்த சீசன். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அவரை பற்றி சொல்லணும்னா, லாஸ்ட் சீசன் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 142 இருந்திருக்கு. இந்த சீசன் அவர் வந்து ஜஸ்ட் 120ல தான் ஆடி இருக்காரு. ஸோ அவருக்கும் பெருசாக கிளிக் ஆகலை. அண்ட் அவங்களோட பெரிய பெரிய ப்ராப்ளம் எங்கே வந்ததுன்னா, இஷான் கிஷான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் காமிச்ச ப்ராமிஸ் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாக காட்டுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அவரு பயங்கரமாக பண்ணாரு. ஸோ பேட்டிங் வைஸ் இதுதான் அவங்களோட பெரிய கன்சர்னாக இருந்திருக்கு. எதெல்லாம் பேட்டிங் அவங்களுக்கு லாஸ்ட் இயர் கிளிக் ஆச்சோ அது எதுவுமே இந்த சீசன் கிளிக் ஆகல. எக்ஸாக்ட்லி as we speak. அதுக்கப்புறம் இன்எஃபெக்டிவ் டெத் பவுலிங்ன்ற ஒரு செக்மெண்ட்க்கு போயிடலாம். நாங்கள் இதை எப்படி பண்ணியிருக்கோம்னா, இந்த செக்மெண்ட்டையே லாஸ்ட் சீசன் பவுலர்ஸ்க்கும் இந்த சீசன் பவுலர்ஸ்க்குமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பேரிசன் எடுத்து பாருங்க. அண்ட் அகெயின் இந்த சீசன் யார் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்கா, எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். லாஸ்ட் சீசன் வந்து ஆக்சுவலி பேட் கமின்ஸ் இருந்தார். இந்த சீசன் அவர் அப்வியஸாக கேப்டன், அவர் வந்து ஒரு பவுலிங் ரோலில். பட் அகைன் ஒரு நட்ராஜன், ஒரு புவனேஸ்வர் குமார் கம்பைண்டாக ஒரு 33 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஹியூஜ் பூட்ஸ் டு ஃபில் இங்கே யாருமே இல்லை. நட்ராஜன் வந்து 19 விக்கெட்ஸ் எடுத்ததை விட அவரோட அந்த ஷியர் அக்யூரசி தான். ஒரு 8 எக்கானமி, அஃப்கோர்ஸ் இந்த சீசன் சான்ஸ் ரொம்ப கம்மியாக கிடச்சி, சர்ஜரி, தட் டசன்ட் மேட்டர். லாஸ்ட் சீசன் ஒரு 8 எக்கானமியில் 19 விக்கெட்ஸ், புவி ஒரு 8 எக்கானமியில் 14 விக்கெட்ஸ். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ்! இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு இப்போ கம்பேர் பண்ணும்போது இங்கே பெருசாக ஹர்ஷல் பட்டேல், ஷமி, எஸ், பட் ஐ டோன்ட் நோ அவங்க வந்து அந்த லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. அதனால தான் அவங்க இந்த ஸ்டேஜில் இருக்காங்க.
ஷமி இஸ் வெரி புவர் இன் ஃபர்ஸ்ட் 9 மேட்சஸ், அரௌண்ட் 6 விக்கெட்ஸ், 56 ஆவரேஜ். இது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷமி மாதிரி ஒரு கேலிபர்க்குலாம் அது ரொம்ப கம்மி. ஐ ஹோப் ஹி ஃபைன்ஸ் ஃபார்ம். ஏன்னா ஜிடியில் போட்டதுனால ஒரு சூப்பர் சீசன் அங்கே அகமதாபாத்தில். நியூ பால் அண்டர் த லைட்ஸ் வெரி டேஞ்சரஸ், பட் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அண்ட் ஜிடி கூட ஒரு 220+ ரன்ஸ் விட்டது அவங்க மொமெண்டம், பவுலிங் மொமெண்டமே காலி பண்ணிருச்சு. திஸ் இஸ் அவர் செகண்ட் செக்மெண்ட். ஷீனி, யுவர் தாட்ஸ்? ஸோ அந்த டெத் பவுலிங் செக்மெண்ட் நம்ம செக் பண்ணுறப்ப ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் டெத் பவுலர்ஸ் வந்து லைக் இந்தியன் டெத் புவனேஸ்வர் பவுலர்ஸ்னா புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் நம்ம பேசுவோம். லைக் அஃப்கோர்ஸ் பும்ரா பற்றிலாம் நம்ம பேசலாம். பட் ஆனால் வந்து நட்ராஜன் வந்து அந்த லைக் அந்த யார்க்கர் கிங்குன்ற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு சூப்பராக யார்க்கர்ஸ் நெயில் பண்ணுவார். அண்ட் முகமது ஷமியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவர் வந்து பியோர் பவர் பிளே பவுலர். ஸோ அவரை வந்து டெத்தில் நம்ம பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் அது கிடையாது. பட் ஆனால் அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து இந்த வாட்டி ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டாட்ஸ் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் அவர் இப்போ 11லேயே இறக்க மாட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போ அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப போராக இருந்திருக்கு. ஐ டோன்ட் திங்க் முகமது ஷமி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையுமே ஃபுல் ஃபார்மில் இருந்தால் நான் சொல்ல மாட்டேன். எஸ் அஃப்கோர்ஸ் வின் பண்ணிட்டாங்க, சூப்பராக போட்டார். நான் பெரிய இந்தியன் கிரிக்கெட் ஃபேன். பட் நீங்கள் முகமது ஷமி ஆஃப் வேர்ல்ட் கப் 23 எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் போட்ட பவுலிங்கே வேற. ஆக்சுவலி அந்த நியூசிலாந்து கூட செமிஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக போடுறாரு. எஸ் அண்டர் த லைட்ஸ் டிஃபிகல்ட் தான் பேட்டிங் ஆடுறது. பட் 7 விக்கெட்ஸ்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. செமிஸ் நியூசிலாந்து நெமிசிஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை அன் இந்தியன் பவுலர் இன் நாக் அவுட் மேட்சஸ். அந்த ஷம்மி கடைசியாக பார்த்தது அகெயின் ஒரு திரும்ப அந்த ஃபார்ம்க்கு வரல. அவரை நிறைய டைம் பார்க்குறோம், பட் இஸ் நாட் பீன் தட் குட். ஐ திங்க் இதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சு அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துருவோம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னா லேக் ஆஃப் பெஞ்ச் ஸ்ட்ரென்த், அதனால தான் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துருவோம்னு சொல்ல வந்தேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் பதிலாக யார் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்க்கும்போது ஒரு ஜீஷன் அன்சாரி வந்தார், ஒரு ஈஷன் மலிங்கா வந்தார். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு சூப்பராக போட்டார். அண்ட் அகைன் ஒரு கமிந்து மெண்டிஸ் பேட்டிங் எடுத்தாங்க, பட் அவர் கொஞ்சம் சிப்பின் பண்ணார் டீசெண்டாக. லாஸ்ட் சீசன் மயங்க் மார்க்கண்டே இருந்தார், இந்த சீசன் ராகுல் சஹர் மாதிரி ஒரு பவுலர் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பவுலர்ஸ் எடுத்துமே தீஸ் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் ஆர் வெரி குட் இன் எஸ்ஆர்ஹெச் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம். பட் ஐ டோன்ட் திங்க் அவங்க ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ராகுல் சஹர் மாதிரி பவுலரை நீங்கள் யூஸ் பண்ணல. ஏன்னா ராகுல் சஹர் மாதிரி ஒரு பவுலரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அகெயின் ஆடம் ஜாம்பா இஸ் பீன் நாட் கிளிக்கிங் வெல். ஸோ ஃபார் அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துமே லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் ஒழுங்காக ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் நம்புறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ராகுல் சஹர் மாதிரி ஒரு பியூர் பவுலர் நம்பி போகலாம். பிகாஸ் லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் மேட்ச் வினர்ஸ், தே கேன் டேக் த மேட்ச் அவே ஃப்ரம் யூ எனி டைம். நம்ம திக்விஜய் இதெல்லாம் பார்க்குறோம், அவர் ஃபர்ஸ்ட் சீசன் ஆடிட்டு இருக்காரு, பட் இஸ் பீன் பவுலிங் வெரி வெல். இன்னைக்குமே நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் இஷ்யூஸ் தே ஹவ் ஃபவுண்ட் இன் த ஸ்குவாட். பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை ஒழுங்காக யூஸ் பண்ணல. லேக் ஆஃப் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்னு சொல்றதை விட தே ஹவ் பீன் நாட் யூசிங் தி ரிசோர்ஸ் ப்ராப்பர்லின்னு சொல்லலாம். ஷினி, ஸோ அஃப்கோர்ஸ் ராகுல் சஹரை வந்துட்டு நல்ல ப்ரைஸில் தான் எடுத்தாங்க. பட் ஆனால் ஏன் இப்போ கமின்ஸ் பேசிக்காக வந்து அவர்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை சூப்பராக யூஸ் பண்ணுவார், பட் எங்கே மிஸ் அவுட் பண்ணாருன்றது தெரியல. மேபி நம்ம ஜாம்பாவே ஆடிடலாம், பட் ஜாம்பா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் ஜாம்பா வந்து கிளிக் ஆகலை. ஸோ லைக் ஜாம்பா வந்து ஐபிஎல்ல ரொம்ப பெரிய ரெக்கார்ட் இருக்கிற ஒரு லெக் ஸ்பின்னரும் கிடையாது. லைக் ஒரு மீடியம் லெக் ஸ்பின்னர் தான். லைக் அவரை அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஒரு சில மேட்சஸ் நல்லா போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட ஆர்பிஎஸ்ஜி டைமில் அவர் நல்லா போட்டார், சூப்பராக போட்டார். ஸோ அந்த டைம்லலாம் நல்லா போட்டார். பட் ஆனால் அவர் இன்டர்நேஷ்னல்லையுமே இப்போ பயங்கரமான ஃபார்ம்லேயும் இல்லை. ஸோ அவர் அஃப்கோர்ஸ் அவர் நம்பி போனாங்க, பட் ஆனால் அவரும் கிளிக் ஆகலை. ராகுல் சஹரை ட்ராப் பண்ண, ராகுல் சஹருக்கு சான்ஸ் தராமல் விட்டது அது ஒரு பெரிய மிஸ்டேக் தான். அண்ட் இந்த வாட்டி ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா லாஸ்ட் சீசன் ஒரு அண்டர் தி ரடார் பிளேயர்னா ஷாபாஸ் அஹமத். அவர் ஒரு மாதிரி
டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாரு. எப்பெல்லாம் டீமுக்கு விக்கெட்ஸோ ரன்ஸ் தேவையோ அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார் ஸ்பின் ட்ராக்ல. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த சீசன் ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆமா, ஒரு 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 பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. பட் ஆனா விக்கெட்ஸ் கைண்ட் வர்ற ஆஃப் 50 டைம்ல 50. விக்கெட்ஸ் வர்றப்ப ஒரு ஸ்டேபிளா நின்று ஆடக்கூடிய பிளேயரா இருந்தார். இன்ஃபேக்ட் எல்எஸ்ஜியே சபாஸ் அகமதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஐடியாவும் இல்லை. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஏன்னு தெரியல. ஆர்சிபிலேயே ஒரு 2022 சீசன்லலாம் அந்த மும்பை கிரவுண்ட்லலாம் வந்து 126 அந்த டைம்ல அந்த கேகேஆர் மேட்ச்லலாம் வந்து அவரும் ருதர்ஃபோர்டும் தான் சேர்ந்து மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாங்க. ஈவன் பிளேயர் டெஸ்ட் மேட்ச் அதுக்கப்புறம். ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை அவங்க விட்டது அங்கே அந்த மாதிரி இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் அவங்க ஆக்ஷன் முன்னாடி அஃப்கோர்ஸ் எடுத்திருக்க முடியாது. பட் ஆனால் ஆக்ஷனில் எடுத்திருந்திருக்கலாம் இந்த மாதிரி பிளேயர்ஸை. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் அகெயின் திஸ் ஷோஸ் தேர் லேக் ஆஃப் பெஞ்ச் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம் நினைக்கிறேன். டாக்டிக்கல் டிசிஷன் இதான் நெக்ஸ்ட் செக்மெண்ட். இதை கொஷின் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. பிகினிங் ஆஃப் தி சீசன் எஸ் 280+ போச்சு, நிறைய ரன்ஸ் பேட் கமின்ஸோட டீம் நல்லாவே பண்ணாங்க. பட் அகெயின் நீங்கள் ஒரு T20 கிரிக்கெட் ஆடுறீங்க, யூ கான் கோ ஆல் த மேட்சஸ் லைக் ரொம்ப அக்ரெசிவாக போக முடியாது. 300 அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க டீம் ஃபுல்லாகவே. அது ஃபேன்ஸ்லேயுமே அது ஒரு பெரிய இதாக தெரிஞ்சு, ஒரு அதை அப்படியே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 300 அதை இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. அது ஒரு மென்டல் ப்ரெஷரா மாறிடுச்சு எஸ்ஆர்எச் கேம்புக்கு. மாறிடுச்சு. நான் ஏன் இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தேன்னா, இஃப் யூ சி த ஆரஞ்ச் கேப் ரெக்கார்ட் இந்த சீசன், எல்லாருமே ஒரு மாதிரி அத்தன்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடுற பிளேயர் தான் வந்திருக்காங்க. எஸ் சூரியகுமார் அதை மட்டும் ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர் வித் அரௌண்ட் 170 ஸ்ட்ரைக் ரேட். அவரை நம்ம லிஸ்ட்டில் எடுக்க வேணாம், பட் இஸ் அன் T20 கோட் அவர். பட் மற்ற பிளேயர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், விராட் கோலிலாம் இவங்கலாம் பிளைண்ட் ஸ்லாக்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் சீசன் பண்ணதை நீ சொன்ன மாதிரி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் திஸ் டாக்டிக் இஸ் வெல் அண்ட் அவுடேட்டட். நீங்கள் அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடணும்னா பிபிகேஸ் மாதிரி வேணால் பண்ணலாம். ஒரு 1-2ல ஒரு சாலிடாக அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடிட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் ஹூ நோஸ் விச் bowlers டு அட்டாக், அந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு நீங்கள் மூவ் பண்ணலாம். அங்கே தான் தே ஹேவ் ஃபவுண்ட் அ மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன். ஈஷான் கிஷன் மாதிரி ஒரு பிளேயர் அங்கே நிறைய ஃபெயில் ஆகிட்டாரு. அதர் தன் தட் செஞ்சுரி இஸ் பீன் ஃபெயிலிங் ஆல் தி சீசன். சிஎஸ்கே கூட டீசெண்டாக பண்ணாரு, 44 சம்திங் அடிப்பாரு. பட் தட்ஸ் நாட் தட் ஸ்ட்ரகிளிங் 44. ஸ்ட்ரகிளிங் 44 தான். ஈவன் மார்க்ரம் அந்த டீம்லேருந்து போய் எல்எஸ்ஜியில் சூப்பராக பண்ணார் இந்த சீசன், சொல்லி ஆகும். ஸோ வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்றது ஒரு ரீசன் எஸ்ஆர்எச் பேட்டர்ஸை. இன்னொரு பெரிய இம்பேக்ட் வந்து 2 இம்பேக்ட் வந்து எஸ்ஆர்எச் சீசனை ஆக்சுவலாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த ஐபிஎல் ரூல் சேஞ்ச், அந்த பாலில் சலைவா அப்ளை பண்ணலான்றது பாயிண்ட் இது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு இதுவும் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் இந்த 11th ஓவருக்கு அப்புறம் நியூ பால் சேஞ்ச் பண்ணிக்கலான்றது டியூ ஃபேக்டர் இருந்ததுன்னா. ஸோ லாஸ்ட் சீசன்லாம் அந்த எல்எஸ்ஜி வர்சஸ் எஸ்ஆர்எச் 167 அடிப்பாங்களே, அதெல்லாம் அது லிட்டரலாக வீடியோ கேம் தான் ஆடினாங்க. வீடியோ கேம் மாதிரி தான் இருந்துச்சு, அந்த மாதிரி தான் ஆடினாங்க. ஸோ வந்து இந்த ஐபிஎல் ரூல் சேஞ்ச் வந்து எஸ்ஆர்எச்சோட அந்த 300 பஃபர்ன்ற ப்ரெஷரில் போட்டு மொத்தமாக அவங்க டீமை முடிச்சு விட்டுருச்சு. லாஸ்ட் சீசன் வந்து எய்டன் மார்க்ரம் மாதிரி அந்த இன்னிங்ஸ் செகண்ட் ஃபிட்டில் ஃபேஸ் பண்ணி ஆடுறதுக்கு, இப்போ குவிக் விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா ஒரு 15 ஓவர்ஸ் வரை ஆடுறதுக்கான பிளேயர் இருந்தார். அஃப்கோர்ஸ் அவர் அது எஸ்ஆர்எஸ்ல லாஸ்ட் சீசன் பண்ணலை. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து உங்களுக்கு மிடில் தேவை. ஸோ உங்கள் டீம் ஃபுல்லாகவே அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். உங்கள் டீம்லேயே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆட முடியும்னா அது நிதிஷ்குமார் ரெட்டியால் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ அதை விட்டால் உங்கள்கிட்ட அந்த செகண்ட் ஃபிட்டில் ஆடுற பிளேயர்ஸே கிடையாது. இன்ஃபேக்ட் எஸ்ஆர்எச்சோட ஹோம் கிரவுண்ட் ஈவன் அவருமே பிளைண்ட் ஸ்லாக் பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட். ஈவன் எஸ்ஆர்எச்சோட ஹோம் கிரவுண்டே லாஸ்ட் சீசன் மாதிரி ஃப்ளாட் ட்ராக்காக இல்லாமல் ஒரு சில மேட்சஸ் வந்து அவங்களுக்கே வந்து கொஞ்சம் ஹோல்டாகி வந்தது, பால் ஸ்லோ ஸ்லைட்ல இருந்தது. ஈவன் டெல்லி மேட்ச் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த சீசன் மிஸ் அவுட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி. இது எப்படி சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம்னா, பேட் கமின்ஸோட லீடர்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக இந்த விஷயம் நடக்கும்போது வாட் எவர் ஹேப்பன்ஸ் நம்ம வி கோ பை த வே அந்த மாதிரி நிறைய சொல்லி ட்ரெஸ்ஸிங் ரூம் டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு.
இட்ஸ் ஆப்வியஸ்லி நாட் குட் ஃபார் த டீம். அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா ஹோம் கிரவுண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நீ சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் சீசன் அவங்க எவ்வளோ ஜெயிச்சாங்கன்னா 4/7 வின்ஸ் அரௌண்ட் 60%. பட் திஸ் சீசன் என்னன்னா 2/6 வின்ஸ் விச் இஸ் வெரி வெரி போர் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் கைண்ட் ஆஃப் டீம். பேட்டிங் ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க, பட் பவுலிங்ல லாஸ்ட் டைம் புவி நடராஜன் இருந்தாங்க. பட் இந்த டைம் பேட்டிங்லயுமே ப்ரூவ் பண்ணல, பவுலிங்லயுமே பெருசா எதுவும் பண்ணல. வாட் கைண்ட் ஆஃப் ரீசன் நீ நினைக்கிற? ஸோ ஆக்சுவலாக அதான் முன்னாடி சொன்ன ஃபேக்டர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் ஃபுல்லாக மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த ஃப்ளாட் விக்கெட் கிடச்சிது. ஸோ அவங்க வந்து அந்த ஓப்பனர்ஸ் வச்சுட்டே அவங்க ஷியர் டாமினன்ஸை காமிச்சாங்க. இந்த வாட்டி வந்து டிராவிஸ் ஹெட்டை வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஒரு பவர் பிளேக்குள்ளேயே அவர் எடுத்துட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸு. அண்ட் அவங்களுக்கு அந்த பேட்டிங் இன்ஃபேக்ட் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சோட ஓனர்ஸ்க்கும் ஹைதராபாத்தோட கிரவுண்ட் அசோசியேஷனுக்கு கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. லைக் டிக்கெட்ஸ் வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். ஸோ அது அஃப்கோர்ஸ் அது சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்காது. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் வந்து ஹோம் கிரவுண்டாகவே இந்த சீசன் ஃபீல் ஆகலை. அகெயின் பிச் கண்டிஷன்ஸ், டியூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம். பட் யூ ஹாவ் டு வின் த மேட்சஸ். பிகாஸ் நீங்கள் ஹோமில் 7 மேட்சஸில் அரௌண்ட் 5 to 6 மேட்சஸ் ஜெயிச்சா தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். லாஸ்ட் சீசன் அதனால தான் வின் பண்ணாதான் உள்ளே போனாங்க. இன்டென்ட் அக்ரெசிவ் கிரிக்கெட் இதெல்லாம் ஓகே, பட் எதனாலும் கௌதம் கம்பீர் சொல்கிற மாதிரி அடாப்டபிலிட்டி இல்லை. அண்ட் யூ ஹாவ் டு வின் த மேட்ச் எண்ட் ஆஃப் த டே. நீங்கள் எவ்வளோ ரன் அடிக்கிறீங்களோ என்னன்னாலும் வின் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். For that, you need kind of Virat Kohli or any Markram kind of players to take the match to the end. And then நம்ம இன்னைக்கு வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஃப்ரம் 2024 to 2025 என்ன ஆச்சு, 2026ல என்ன பண்ணா they can be goodன்றது. 2024ல என்ன ஆச்சுன்னா they have found a new plan and following that அது சக்ஸஸ் கிடைச்சது. தட் இஸ் அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். அண்ட் நீங்கள் உங்கள் ஓப்பனர்ஸே ஒரு 1000 ரன்ஸ் கிட்ட அடிச்சிட்டாங்க. அண்ட் அகைன் இந்த சீசன் கம்பேர் பண்ணும்போது உங்க ஓப்பனர்ஸே 500 ரன்ஸ் கூட அடிக்கல, அரௌண்ட் 600 ரன்ஸ் கிட்ட கூட அடிக்கல. அண்ட் உங்க மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு, ஸ்பின் கேமுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படின்னும் போது நீங்க வந்து டெஸ்ட் செய்யப்படுறீங்க. ஸோ உங்களோட டீமோட வீக்னஸ் வெளியே வருது, எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ யூ ஹாவ் டு அடாப்டபிலிட்டி. நீ சொன்ன மாதிரி தான் நீங்க விக்கெட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும். தட்ஸ் வாட் பிபிகேஎஸ் அண்ட் ஆர்சிபி இஸ் டூயிங் வெரி வெல் திஸ் சீசன். ஹேட்ஸ் ஆஃப் டு Shreyas Iyer and Patidar for doing this very well, because இந்த மாதிரி விஷயம்லாம் கேப்டன்ஸ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணி விளையாடுற கேம்ன்றது இட்ஸ் அன் ஆர்ட். ஐ ஹோப் எஸ்ஆர்ஹெச் நெக்ஸ்ட் சீசன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபவுண்டிங் எ வெரி குட் டெத் பவுலர், an Indian death bowler like Natarajan or any bowlers. ஹோப்ஃபுல்லி 2026ல அவங்க ஒரு நல்ல பவுலரை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு இந்த சீசன் வந்து ஒரு 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 பாசிட்டிவ் சைன் என்னன்னா அனிகேத் சர்மான்ற மாதிரி ஒரு அனிகேத் வர்மா சூப்பர் ஃபைன். ஸோ பட் ஆனால் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அப்துல் சமாத் மாதிரி கூட பார்க்கலாம் அவரை. ஸோ அந்த மாதிரி அந்த 6 ஹிட்டிங் கேப்பபிலிட்டிஸ் அது எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சீசன் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஆக்ஷன் டேபிள் போகிறதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அந்த ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் யார் இருக்கான்றதை பார்க்கணும். அவங்க ஃபாரினராக இருந்தால் எப்படி ஃபிட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் சீசன் முகமது ஷமி ரிலீஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து அவர் வந்து டுவர்ட்ஸ் லைக் அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வர்றதுக்குள்ளே அவர் இந்தியன் டீமில் போடாட்டியோ இல்லை டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி அதில் ஃபெயில் ஆனாலோ மேபி அவரை ரிலீஸ் பண்ணலாம். பிகாஸ் நிறையா ப்ரைஸ் கொடுத்து எடுத்தாங்க. ஸோ அண்ட் கேகேஆருக்கும் இவங்களுக்கும் ஒரு சிமிலாரிட்டி. 2 டீமுமே 5 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த சீசன் குவாலிஃபை ஆகாத எல்லா டீமுமே 5 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் முன்னாடி. கண்டிப்பா நான் இந்த டீமுமே சொல்லுவேன், கேஎல் ராகுல் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாங்கன்னா, ஏன்னா நீங்க கேஎல் ராகுலை சுத்தி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க டீமோட கம்போசிஷனே வேற லெவல்ல இருக்கும். உங்க அந்த ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷனே அகைன் நீங்க ஓகே 250 260 அடிக்கிறீங்கனாலுமே நீங்க ஈஸியா வின் பண்ணிடலாம். சேசிங் எல்லாம் சூப்பர்பா ஆடுவாரு, ஸ்பின் ட்ராக்லயுமே. ஐ திங்க் கேஎல் ராகுல் இந்த டைமே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணும். ஸோ இந்த வீடியோ
ஐ திங்க் சோஃபார் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங். உங்களோட இதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப்.